அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. நேற்று உரையை நாம் முடிக்கும்போது ராமையா பிள்ளை வீட்டை விட்டு கிளம்பிய நிகழ்வோடு நேற்றைய உரையை முடித்திருந்தோம். வண்டி போய்கொண்டிருக்கவே ராமையா பிள்ளை சற்று சாய்ந்து அமர்ந்து தன்னுடைய மனைவியை பார்த்து கொண்டிருந்தார். வாசற்படி அருகே நின்றிருந்த சின்னம்மையும் அவரையே பார்த்து கொண்டிருந்தார். தெருமுனையில் திரும்பிய வண்டி அவள் கண்களில் இருந்து மறைந்தது என்று நேற்று உரை நாம் முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். வண்டி கண்களிலிருந்து மறைந்த பின்பும் சின்னம்மை வாசற்படி அருகிலேயே வெகு நேரம் நின்று கொண்டிருந்தார். கடந்த கால நினைவுகள் அப்படியே மூழ்கி போனாள் அவள். இவருக்கு வாழ்க்கைப்பட்டு இந்த மருதூருக்கு வந்து 15 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டன. காலம் வேகமாய்தான் சொல்கின்றது. ஆண்டுக்கு ஒரு முறை பிறந்தகத்துக்கு போய் வருவது என்றாலும் அத்தனை சுலபமாக அது இருக்கவில்லை. அது மிகவும் கடினமாக காரியமாகத்தான் இருந்தது. இவருக்கும் இந்த கணக்கு பிள்ளை உத்தியோகத்தில் ஓய்வு கிடைப்பதும் கும்பகோணம் மகாமக திருவிழா போல்தான் இருக்கின்றது. அதனால் தானே திருமணமான பின் இத்தனை ஆண்டுகளில் 2 முறை மட்டுமே பிறந்தகம் போய் வந்திருக்கின்றோம். தென்னார்காடு மாவட்டம் சிதம்பரத்தை அடுத்த இந்த மருதூர் கிராமத்திற்கும் செங்கல்பட்டு மாவட்டம் பொன்னேரிக்கு பக்கத்தில் இருக்கின்ற சின்னகாவானம் கிராமத்திற்கும் 250 கிலோமீட்டர் தொலைவு இருக்கும். ஒருவர் பின் ஒருவராக இறக்க 5 முறை திருமணம் செய்து கொண்ட போதும் அந்த 5 மனைவிகளில் ஒருவருமே இவருக்கு தந்தை பெற்றை கொடுக்கவில்லையே. அதனால் தானே அத்தனை தூரம் பெண் தேடி வந்து என்னை ஆறாந்தாரமாக மணந்து கொண்டார். அவர் சந்ததி விளங்குவதற்கு சபாபதி, பரசுராமன் என்று 2 ஆண் பிள்ளைகளும், சுந்தரம், உண்ணாமலை என்று 2 பெண் பிள்ளைகளும் பிறந்து ஆளாகி வருகின்றார்கள். இப்படி சின்னம்மையின் நினைவோட்டம் போய்கொண்டிருக்கையில் குழந்தைகள் தூக்கம் கலைந்து எழுந்து விட்டதற்கான அறிகுறியாக அவர்களின் குரல் வீட்டுக்குள்ளிருந்து கேட்டது. சின்னம்மையை அது நிகழ்காலத்துக்குள் கொண்டு வந்தது. அத்தோடு கண்ணெதிரே இருந்த அவசர வேலையும் அவருக்கு புரிந்தது. சின்னம்மை உடனே வீட்டுக்குள் வந்தாள். பம்பரமாக சுழன்று பணிகளை செய்ய தொடங்கினார். அடுத்த சில நிமிடங்களில் பிள்ளைகளுக்கு பணிவிடைகளை எல்லாம் செய்து முடித்து அவர்களை பள்ளிக்கு அனுப்பி வைத்தார். தானும் சிறிது உணவுண்டு சற்றே ஓய்வாக கூடத்துக்கு வந்து தூணோரம் அமர்ந்து அதிலே சாய்ந்து கொண்டார். மனம் ஒன்றுபட அவள் வாய் தன்னாலேயே சிவபுராணத்தை ஓதத் தொடங்கியது. அது முடிந்த எல்லையில் சிவாய நமக என்று திரு 5 எழுத்து மந்திரத்தை தொடர்ந்தது. நல்ல உச்சி வேலை, சுட்டெரிக்கும் வெயில், பனிமலையான கைலையங்கிரியில் உமாதேவியரோடு வீட்டிலிருந்து சுகானுபவத்தில் இருக்க வேண்டிய சிவபெருமான் மருதூரின் புழுதி படர்ந்த அந்த பிரதான வீதியின் முகப்பில் வந்து நின்றார். பெருமானின் மனம் மகிழ்ச்சியில் திளைத்தது. முகத்தில் பேரொளி வீசியது. அடுத்த கணம் பெருமான் தம்மை ஒரு சிவயோகியாக உருமாற்றிக் கொண்டார். சிவயோகி ஜெய ஜெய சம்போ மகாதேவா, ஹரஹர சம்போ மகாதேவா என உச்சரித்துக் கொண்டே நடக்கத் தொடங்கினார். அன்றொரு நாள் தோழன் சுந்தரனுக்காக பறவையிடத்தில் 1 முறைக்கு 2 முறையாக தூது போனது போலவும், சேரமான் பெருமாள் நாயனாருக்காக நடனமிட்டது போலவும் இன்று இந்த மருதூரின் திருவதியிலே அருள் ஜோதி திருவிளையாடல் புரிவதற்கென்று எழுந்தருளிருக்கின்றான் ஈசன். ராமையா பிள்ளை சிவயோகி வீட்டின் முன் வந்ததும் அப்படியே சற்று நேரம் நின்றார். பிறகு சிவயோகி வீட்டுக்குள் நோக்கி குரல் கொடுத்தார். அம்மையே, அருளரசி, அடியாருக்கு அமுது செய்விக்க வேண்டும். பிச்சாந்தேகி பிச்சாந்தேகி. கூடத்தில் அமைந்து 5 எழுத்தை தியானித்துக் கொண்டிருந்த சின்னம்மை சிவயோகியின் பிச்சையை கேட்கும் குரல் கேட்டு வியப்புற்றார். இது என்ன, வழக்கம் போல் வரும் பிச்சைக்காரர்களின் குரலாக இது தெரியவில்லையே. இந்த உச்சி வேளையில் தெய்வீக குரலில் பிச்சை கேட்கும் பிச்சாடனர் யாராக இருக்கும் என்று சிந்தித்தார். எழுந்து வெளிவாசலுக்கு வந்தால் பார்த்தாள். தன் வீட்டின் முன் பிச்சை கேட்டு நின்று கொண்டிருந்த சிவயோகியை கண்டதும் சின்னம்மையின் வியப்பு மேலும் அதிகமாகியது. அவரது திவ்ய சுரூபம் கண்டு அவள் அதிசயித்து போனாள்.
ஆஹா, இது என்ன அதிசயம்! திருமேனி முழுவதும் திரு வெந்நீர் அணிந்து கண்டிகையும் தண்டு கமண்டலுமாக வந்திருக்கின்ற இந்த தபோவனரை இதற்கு முன் நான் பார்த்ததே இல்லையே. இந்த அடியார் யாராக இருக்கக்கூடும்? இவரது தேக பொலிவையும் திருவருட்பார்வையும் முகமலரில் காக்கும் ஜொலிக்கும் தேஜஸையும் பழுத்த உள்ளத்தையும் பார்த்தால் எல்லாம் அல்ல தில்லை அம்பலவானரே இந்த திருக்கோலம் கொண்டனரோ? யாதரியேன் பெருமானே, எல்லாம் திருவுளச் சம்மதமோ? எப்படியாயின் இந்த சிவனடியாரை தரிசிக்கும் நட்பேறு கிடைத்ததே. இதற்கு நான் என்ன தவம் செய்தேனோ? இன்று நல்ல நாள் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்ட சின்னம்மை பக்தி பரவசத்தோடு கண்கள் மலர நன்கு அவரை ஏறிட்டு பார்த்தார். அப்போது சிவயோகி புன்னகை தவிர சின்னம்மையை நோக்கி, அம்மணி, இந்த ஜீவனுக்கு பசி அதிகமாகிவிட்டது. பசி தனிய புசிப்பதற்கு பிச்சை கிடைக்குமா என்று கேட்டார். அதற்கு அவள் மிக்க அன்போடு, சுவாமி, சிவயோக தவசீலரே, தாங்கள் அமுதுண்ண எங்கள் இல்லம் நாடி வந்தது நாங்கள் செய்த பெரும் பாக்கியம். உள்ளே வாருங்கள் என்று அழைத்தார். நல்லதம்மணி, அவ்வாறே ஆகட்டும் என்ற சிவயோகி முன்னே வீட்டுக்குள் செல்ல அவரை தொடர்ந்து வந்தாள் சின்னம்மை. பிறகு சின்னம்மை அவரிடம், சுவாமி, அடியவள் தங்களின் திருப்பாதங்களை நீரினால் கழுவி மலர்களால் அர்ச்சனை செய்து வணங்கி வழிபட அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டினார். அது கேட்டு மகிழ்ந்த சிவயோகி, ஆஹா, பெண் சிரோன்மணியே, அடியார்க்கான உனது சேவை அற்புதமாக இருக்கின்றது, மகிழ்ச்சி, திருவிழம் செய்தோம் என்று அருள் புரிந்தார். சிவயோகியின் அருட்சம்மதம் கிடைத்ததும் சின்னம்மை மிகவும் மகிழ்ந்து போனார். அந்த மகிழ்ச்சியோடு, பாக்கியம் சுவாமி, தாங்கள் இந்த விசுப்பலகையில் அமர்ந்தருள வேண்டும், சிறிதேறும் பொறுத்தருள்கள், இதோ நொடியில் வந்து விடுகின்றேன் என்றவள் அவரது உத்தரவுக்காக நின்றார். நல்லது அம்மையே, அவ்வாறே ஆகட்டும் என்றார் சிவயோகி. சின்னம்மை வீட்டின் உள்கட்டுக்கு சென்றார். சிவயோகி விசுப்பலகையில் கால்களை தொங்கவிட்டு அமர்ந்தார். சற்று நேரத்தில் சின்னம்மை செம்பில் நீரும் தட்டில் பூக்களும் கொண்டு வந்து அவர் பாதங்கள் அருகே வைத்தார். மூளையில் இருந்த முக்காலை எடுத்து வந்து அவர் பாதங்களுக்கு கீழே வைத்தார். பிறகு சிவயோகியிடம் சின்னம்மை, தவசிரேஷ்டரே, சிவச்செல்வரே, அடியால் தங்களுக்கு பாத பூஜை செய்ய தொடங்கலாமா என்று பணிவோடு உத்தரவு கேட்டார். தொடர்ந்து என்ன நடந்தது? அந்த சிவயோகி எதற்காக வந்தார்? எல்லா விஷயங்களையும் தொடர்ந்து நாளைய உரையில் பார்க்க இருக்கின்றோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.